கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தாழ்மை முக்கோணம், ஹியூமிலிட்டி ட்ரையாங்கிள். நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. குணங்களிலேயே சிறந்த குணம் தாழ்மை குணம்தானாம். அந்த தாழ்மை குணத்தில் பூத்து காய்த்து பழுத்த 3 கனிகளும் மதுரமான பழங்களாம். அதோ அந்த தாழ்மை முக்கோணம் படத்தை பாருங்கள். முதலாவது எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும். இரண்டாவது ப்ளீஸ், தயவு செய்து. மூன்றாவது தேங்க்யூ, நன்றி. இந்த 3 வார்த்தைகளையும் ஏற்ற சமயத்தில் சொல்லிவிட்டால் அது பொற்பழங்கள் மாதிரியாம். நீதிமொழிகள் 25:11 சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இந்த 3 வார்த்தைகளையும் தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்க பழகியவர்கள் நல்ல சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். அது எப்படி? இதோ விளக்குகிறேன், கேளுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன் பாபிலோன் என்ற ஈராக்கில் உள்ள பெட்ரோல் எண்ணெய் கிணறுகளில் வேலை பார்த்தபோது ஈராக் டிவியில் 1985 பார்த்த நிகழ்ச்சி ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போது சதாம் அதிபராக இருந்தார். என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் என்ற திட்டத்தின் கீழ் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு சென்றார். இரவு 10 மணி, தெருவிளக்கு வெளிச்சம். கைத்தட்டி ஆரவாரித்த மக்களை பார்த்து, உங்கள் கிராமத்துக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் சதாம். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஓடி வந்து, எசமா, எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கவும், உங்கள் துப்பாக்கி வேணும், பார்க்க ஆசையாக இருக்கிறது, ப்ளீஸ் தாருங்கள், பார்த்துவிட்டு தந்து விடுகிறேன் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டார் அந்த மனிதர். சதாம் அவரை பார்த்து புன்முறுவலுடன் கை குலுக்கி தன் துப்பாக்கியை இடுப்பிலிருந்து எடுத்தார். உடனே மெய்காப்பாளர், எசமா, அது ஒரு பைத்தியமாயிருக்கும், விளையாட்டாக சுட்டுவிடக்கூடாது என்று தடுத்தார். ஆனால் சதாம், பொறு, பார்ப்போம், மிகவும் தாழ்மையோடு கேட்கிறாரே என்று சொல்லி தன் துப்பாக்கியை எடுத்து கொடுத்து அவருக்கே உரிய துணிச்சல் சிரிப்பில் மகிழ்ந்தார் சதாம். என்ன ஆச்சரியம்! அந்த மனிதர் அந்த துப்பாக்கியை வாங்கி அப்படி பார்த்தார், இப்படி பார்த்தார். ஆனந்த சந்தோஷத்தினால் சதாமை பார்த்து, எசமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி என்று துப்பாக்கியை திருப்பி கொடுத்துவிட்டு, எசமா, உங்கள் உப்பை தின்று சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நன்றி சொன்னார் அந்த மனிதர். சந்தோஷத்தினால் சதாம் தன் இடது கை 5 விரலை உயர்த்தி காட்டவே அந்த சகையை புரிந்து கொண்ட அதிகாரி மறுநாள் காலமே 5 லட்சம் ரூபாய்க்கு சமமான ஈராக்கி தினார் எடுத்துக்கொண்டு அந்த மனிதர் வீட்டுக்கு சென்று புது ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்து அதில் மட்டன், சிக்கன், மீன், காய்கறிகள், பழங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி நிரப்பிவிட்டு கையில் பணமுடிப்பும் கொடுத்துவிட்டு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து அவரை உயர்த்தினார் அந்த அதிகாரி. உடனே தேங்க்யூ, நன்றி என்று சொல்லவும் அந்த மனிதர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. ஆம், எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், தேங்க்யூ, நன்றி என்ற இந்த 3 வார்த்தைகளில் மயங்கிப்போன ஒரு நாட்டு அதிபரை இப்படி தாழ்மைக்கு கனம் பண்ணினால் அகிலத்தையும் ஆளும் ஆண்டவர் தாழ்மையை கனம் பண்ணுவது அதிக நிச்சயமல்லவா? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று பாடினாள் மரியாள். லூக்கா 1:48. ஆம், கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமேன்.